இண்டி கூட்டணி நலனுக்காக தமிழக மக்கள் நலனை பலி கொடுக்காமல் கேரளா அரசு சிறுவாணி ஆற்றின் குறுக்கே புதிய தடுப்பணைகள் கட்டாமல் தடுக்க திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை மாவட்டத்தில் தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை ஆகிய 3 நாடாளுமன்ற தொகுதிகள் வருகின்றன. இதில் வட சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திருவொற்றியூர் சட்டசபை தொகுதியும், தென் சென்னையில் சோழிங்கநல்லூர் சட்டசபை தொகுதியும் கூடுதலாக இணைகின்றன. அதனால் சென்னை மாவட்டத்தில் 48,35,672 வாக்காளர்கள் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் லோக்சபா தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். இதற்காக 4,676 வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் மாநிலம் முழுவதும் 71.79% வாக்குகள் பதிவான நிலையில் சென்னையில் 59.40% மட்டுமே பதிவானது. அதே நேரம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாவட்டத்தில் 43.65% வாக்குகள் மட்டுமே பதிவாகின. கடந்த 2019 லோக்சபா தேர்தலிலும் 59% வாக்குகள் மட்டுமே சென்னையில் பதிவாகியது குறிப்பிடத்தக்கது. பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பிரதமர் மோடி 3 நாட்கள் தமிழகம் வரவுள்ளார். இது தவிர மத்திய அமைச்சர்கள் 18 பேரும், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் அடுத்தடுத்து தமிழகம் வந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர். பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சுற்றுப்பயணம் செய்து தீவிர பிரச்சாரம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. அவர் கோவையில் போட்டியிடுவதால் அங்கு அதிக நேரம் செலவிட வேண்டியுள்ளது. எனவே தமிழகத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள பிரதமர் மோடி தமிழகத்திற்கு இன்னும் 3 நாட்கள் வரவுள்ளார். அவர் ஏப்ரல் முதல் வாரத்தில் 1 நாள், 2வது வாரத்தில் 1 நாள், தேர்தல் நெருக்கத்தில் 1 நாள் என 3 நாட்கள் வந்து தஞ்சை, விருதுநகர், கரூர் என இதுவரை செல்லாத தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். இதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வந்து பிரச்சாரம் செய்ய வரவுள்ளார். இது தவிர பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உட்பட 17 மத்திய அமைச்சர்கள் திருவண்ணாமலை, வேலூர் என தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர். மதிமுக பொருளாளர் பதவி பறிப்பு, ஈரோடு தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுப்பு, சீட் கேட்டு வந்த தன் ஆதரவாளர்களிடம் மதிமுக நிர்வாகிகள் செய்த அவமதிப்பு ஆகியவைகளால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்த கணேசமூர்த்தியின் தற்கொலை முயற்சிக்கான காரணங்களாக இது இருக்குமோ என்ற சந்தேகத்தை அவரது ஆதரவாளர்கள் எழுப்பியுள்ளனர். மதிமுக வட்டாரத்தில் இது குறித்து கூறும்போது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மதிமுக பொருளாளராக இருந்த கணேசமூர்த்தி ஈரோடு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் திமுக எம்பியாக கருதப்பட்டாலும் மதிமுக பொருளாளராக தொடர்ந்து நீட்டித்தார் என்று கூறியிருந்தனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. வேட்புமனு தாக்கலின் போது அரசியல் கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் கடும் கட்டுப்பாடுகளை தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. அதன்படி வேட்புமனுக்கள் 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வேலை நாட்களில் தினமும் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை மட்டும் பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த வாரம் முழுவதும் முக்கிய அரசியல் கட்சிகள் கூட்டணி, தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் அறிவிப்பு போன்றவற்றில் மும்முரமாக இருந்ததால் ஒரு சில சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்தனர். வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் 27ஆம் தேதி ஆகும். மனு தாக்கலுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ளதால் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். முக்கிய அரசியல் கட்சி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ததால் வேட்புமனு தாக்கல் செய்யும் அலுவலகங்கள் முன்பு பாதுகாப்பு கருதி வழக்கத்தை விட அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் மார்ச் 29ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். திமுக கூட்டணியில் கமல்ஹாசனுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி பதவி ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியை போன்று மதுரையிலும் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குளியலறையில் மயங்கி விழுந்து இறந்ததாக நாடகமாடிய வளர்ப்பு பெற்றோர் கைது செய்யப்பட்டனர். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அணி மாறிய போதிலும் இண்டி கூட்டணி முழுமையாகவும் சேதமடையாமலும் உள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார்.
தெலுங்கானா மாநிலத்தில் முக்கிய பிரமுகர்களின் தொலைபேசிகளை ஒட்டு கேட்ட வழக்கில் தொடர்புடைய 2 கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர்களை கைது செய்துள்ளதாக ஹைதராபாத் போலீசார் தெரிவித்துள்ளனர். வரும் மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கான்பூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட விருப்பமில்லை என்று அத்தொகுதியின் பாஜக எம்பி சத்யதேவ் பச்சூரி தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக 9 முறை சம்மன் அனுப்பிய போதிலும் அதை புறக்கணித்ததாலேயே டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்த விஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் சாதிக்க விரும்பும் நாடுகளுக்கு இந்தியா கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது என்று உலக பொருளாதார அமைப்பு கூறியுள்ளது. மகாராஷ்டிரா காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜு பார்வே மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனையில் இணைந்துள்ளார். நாகபுரி மாவட்டத்தில் உள்ள உம்ரேட் சட்டப்பேரவை தொகுதி எம்எல்ஏவான ராஜு காங்கிரஸ் கட்சி பொறுப்பை ராஜினாமா செய்துள்ளார்.